ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு அழகான ஃபீடிங் மேக்ஸி வித் ஜிப் எப்படி இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ணுறது, பொட்டிக் ஃபினிஷில் எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்றது நம்ம இன்றைக்கி பார்ப்போம். இன்றைக்கான டாபிக் அதுதான். அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேட்டர்ன் போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நான் பாடி பேட்டர்ன் காமிக்கிறேன். அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் தான் இது. ஷோல்டர் வந்து இது ஒரு எக்ஸல் ரெடிமேட் மெஷர்மெண்ட்டில் நான் இன்றைக்கி மேக்ஸி தைக்க போகிறேன். பாடி மெஷர்மெண்ட் இல்லை, இது ஒரு ரெடிமேட் ஷார்ட்டில் இருந்து நான் எக்ஸல் சைஸுக்கு எடுத்து நான் இன்றைக்கி ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஷோல்டர் மார்க்கிங் வேணும். எக்ஸலுக்கான மார்க்கிங் தான் இது எல்லாமே. ஃபர்ஸ்ட்டு வந்து அதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் இதெல்லாம், அதுக்கு தேவையான மார்க்கிங் இதெல்லாம். ஷோல்டருக்கு வந்து 15.5 இன்ச்சஸ், பஸ்ட் சைஸ் வந்து 42 இன்ச்சஸ், வேஸ்ட் வந்து 40 இன்ச்சஸ். வேஸ்ட்டுன்னா நம்ம ஷோல்டர்லேருந்து 15 இன்ச்சுக்கு நம்ம டவுன் பண்ணி அந்த இடத்துல மார்க் பண்ணுற பாயிண்ட் தான் வேஸ்ட்டு. அது நான் வந்து இப்போ ட்ரா பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் வந்து அப்பெக்ஸ் பாயிண்ட், ஷோல்டர் டு அப்பெக்ஸ் பாயிண்ட் வந்து எக்ஸல் சைஸில் இருக்கவங்களுக்கு 10 or 10.5 வச்சுக்கலாம். இது வந்து ரெடிமேட் ஸ்டைலில் ஸ்டிச் பண்ணுறது. இது ஒரு தோராயமாக தான். இது வந்து பாடி மெஷர்மெண்ட் கிடையாது. நம்ம பாடி மெஷர்மெண்ட்லேருந்து எடுத்து தைச்சோம்னா இன்னும் வந்து பர்ஃபெக்டாக வந்து தைக்கலாம். இது வந்து அப்பெக்ஸ் டு ஷோல்டர் டு அப்பெக்ஸ் பாயிண்ட். இது வந்து ரெடிமேட் ஸ்டைலு. அதனால் ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் இது 10.5 இன்ச்சஸ். அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் வந்து எக்ஸலில் இருக்கவங்களுக்கு வந்து எக்ஸல் சைஸில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த 42 சைஸ், பஸ்ட்டு சைஸ் 42 இருக்கவங்களுக்கு மினிமம் 4.5லேருந்து 5 இன்ச்சஸ் வரையும் அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் பாயிண்ட் வச்சுக்கலாம். அப்புறம் வந்து பாடி ஃபுல் லென்த்துன்னா ஷோல்டர்லேருந்து நம்ம நீ லென்த்து கீழே கால் வரைக்கும் நம்ம எவ்வளோ உயரம் ஃப்ராக் வேணுமோ அவ்வளோ உயரம். இது வந்து 50 இன்ச்சஸ் நான் எடுத்திருக்கேன். இதுதான் நம்மளுக்கு தேவையான ஒரு டோட்டல் மெஷர்மெண்ட். இது வந்து நான் 3 லேயர் மேக்ஸி ஃப்ராக் மாதிரி, ஃப்ரில் வச்ச 3 லேயர் மேக்ஸி ஃப்ராக் மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறேன். அது எப்படின்றது ஃபர்ஸ்ட் நான் பாடி பார்ட்டுக்கு வந்து எப்படி பேட்டர்ன் போடுறது அப்படின்றத நான் இப்போ காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு தோராயமாக ஒரு ட்ராயிங் போடுறேன் உங்களுக்கு, அது எப்படி இருக்கும் அந்த பாடின்றதுன்ட்டு. நம்ம வந்து இதை வந்து ஷோல்டர், இது ஆக்சுவலாக ஷோல்டர் ஸ்லோப் கொடுப்போம். இது வந்து நெக்கு, இங்கே இதுதான் வேஸ்ட்டு. இப்படி இருக்கும். நான் கொஞ்சம் ஷேப் கொடுத்துருக்கேன். அது வந்து வேஸ்ட் வந்து இப்படி தான் இருக்கும். எக்ஸாக்டாக கொஞ்சம் லைட்டாக தான் ஸ்லாண்டிங்காக இருக்கும். இது வேஸ்ட்டு. இதுதான் வேஸ்ட் லைன் மார்க்கிங். இங்கேருந்து இந்த ஷோல்டர் மிட் பாயிண்ட்லேருந்து இந்த மிட் பாயிண்ட்லேருந்து இங்கே வர்றது தான் இந்த வந்து அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் பாயிண்ட்ன்றது. நம்ம இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் 4.5 வைக்கணும். அதுதான் வந்து இது. இப்போ நம்ம வந்து மேக்ஸி வந்து இது வந்து ஃபீடிங் மேக்ஸி. ப்ரெக்னென்சி லேடிஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிவரி ஆனப்பமா ஃபீட் பண்ணுறதுக்கு வெளியே போட்டுட்டு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நார்மல் ட்ரெஸ் போட முடியாது. இந்த வந்து இன்விசிபிளாக ஜிப் வச்சது தெரியாத மாதிரி நம்ம எப்படி ஃபினிஷிங் கொடுக்கறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஷோல்டர்லேருந்து இந்த வேஸ்ட்டோட, இப்போ நான் இங்கே சொன்னேன்லவா, இந்த பாயிண்ட்டுக்கு வரைக்கும் நம்ம ஒரு லைன், ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுப்போம். இந்த பக்கம் ஒரு லைன், இந்த பக்கம் ஒரு லைன். இப்போ நம்மளுக்கு இது 3 பீஸாக கிடைக்கும். ஃப்ரண்ட் பீஸ் வந்து 3 பீஸாக கிடைக்கும். இது வந்து சென்டர் பீஸ், இது வந்து ரைட் பீஸ், லெஃப்ட் பீஸ். இதுதான் ஆக்சுவலாக நம்ம கட் பண்ண போகிற மெத்தடு. இதுதான் கட் பண்ண போகிற மெத்தடு. இன்றைக்கி நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு வந்து பார்க்கலாம். இது கீழே வந்து நம்ம வந்து ஃப்ரில் வைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லேயர் 3 லேயர் வைக்க போகிறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் லேயர் வந்து எப்படி இந்த வேஸ்ட் பாயிண்ட்டோட ஒரு 2 மடங்கு அதிகமாக எடுத்துக்கணும். அதே மாதிரி இது செகண்ட் லேயர். நான் சும்மா எனக்கு ட்ராயிங் வராது. இது வந்து செகண்ட் லேயர். இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் லேயரோட 2 மடங்கு இல்லை 3 மடங்கு, 2 மடங்காச்சும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு அதிகமாக ஃபில் வேணும்னா 3 மடங்கு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இதுதான் நீங்கள் எத்தனை ஃப்ரில் குடிக்கிறீங்களோ அத்தனை. இது வந்து இந்த 2வது மடங்கோட 3வது மடங்கு 4 மடங்கு அதிகமாக இருக்கணும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இது வந்து
நான் 40 இன்ச்சஸ் வச்சுருக்கேன்னு 40 இன்ச்சஸ். இதை 2ஆல் பெருக்குனா நம்மளுக்கு 80 வரும். கரெக்டாக? இந்த ஃபஸ்ட்டு பீஸோட விட்த்து வந்து 80 இன்ச்சஸ் இருக்கணும். செகண்ட் வந்து 160 இன்ச்சஸ் இருக்கணும். இந்த 80யை 2ஆல் டிவைட் பண்ணால் வரது செகண்ட் லேயருக்கு இருக்கணும். தேர்ட் லேயர் அதே மாதிரி இந்த 160யை 2ஆல் டிவைட் பண்ண வர ஆன்சர் இங்கே இருக்கணும் மொத்தமே. இதுதான் நம்ம 3 லேயருக்கு கொடுக்க போகிறது. நான் உங்களுக்கு இந்த ஃப்ரில் வைக்கிறப்ப அதுக்கான கிளியர் வீடியோவும் நான் போடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த பாடி பார்ட் மட்டும் பார்ப்போம். உங்கள்கிட்ட பேட்டர்ன் பேப்பர் இருந்தால் நீங்கள் பேட்டர்னில் போட்டுக்கோங்க. என்கிட்ட பேட்டர்ன் பேப்பர் இல்லை, நான் நியூஸ் பேப்பரில் தான் பேட்டர்ன் வந்து டிராஃப்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு மார்க்கிங் பண்ணுறதுக்கு நியூஸ் பேப்பரில் பண்ணால் கிளியராக இருக்காதுன்ட்டு சும்மா ஒரு ரஃப் ட்ராயிங் மாதிரி நான் இங்கே ஒயிட் பேப்பரில் போட்டு காமிக்கிறேன், நீங்கள் எப்படி மார்க் பண்ணணும்ன்ட்டு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் மார்க்கிங் வந்து இந்த பக்கம் வந்து ஃபோல்டிங் சைடாக இருக்கணும். நம்மளோட கையாண்ட வச்சுட்டா லெஃப்ட் சைடு வந்து ஃபோல்டிங் சைடாக இருக்கணும், ரைட் சைடு வந்து ஓப்பன் எட்ஜாக இருக்கணும். 2 பக்கம் இது வந்து ஓப்பனாக இருக்கணும். இப்படி தான் ஃபேப்ரிக் ஃபோல்ட் பண்ணியிருக்கணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் மார்க்கிங் வந்து நம்ம இங்கேருந்து வேஸ்ட் லைன்லேருந்து பாடி நம்ம எவ்வளோ லென்த் வைக்க போகிறோம் அப்படின்ட்டு 15 இன்ச்சஸ் நான் வைக்க போகிறேன். அதனால் இங்கே சும்மா ஒரு தோராயத்துக்கு நான் மார்க் போடுறேன். 15 இன்ச்சஸ் இங்கே வரும் வச்சுக்கோங்க. இது 15 இன்ச்சஸில் ஒரு மார்க். அதுக்கப்புறமா இதுதான் நம்மளோட ஷோல்டர் லைன். இந்த ஷோல்டர் லைன்லேருந்து நான் வந்து இங்கே ஷோல்டர் எவ்வளோ இருக்குது 15.5ல் 2ஆல் டிவைட் பண்ணால், ஏன்னா ஷோல்டர் பீஸ் வந்து இது ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸ் 2 பீஸ் தான் நம்ம போடுவோம். அதனால் 2 பீஸ் போடுறதுனால நம்ம இங்கே 2ஆல் தான் டிவைட் பண்ணணும், 2ஆல் வகுக்கணும். இப்போ 2ஆல் வகுத்தோம்னா 15 2ஆல் வகுத்தா 7.5 வரும், 7.5 வரும். அந்த 7.5ஐ நம்ம இந்த லைனுக்கு நேராக மார்க் பண்ணணும். இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்படி மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு இதுதான் நம்மளோட ஷோல்டர் லைன். இதுதான் இது வந்து பாடியோட லென்த் வந்து நம்ம 15 வைக்கிறோம். இந்த லென்த் வந்து 15 இன்ச் வைக்கிறோம். இங்கே ஒரு 1/2 இன்ச், இங்கே ஒரு 1/2 இன்ச், நம்ம மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச், கீழே வேஸ்ட் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் ப்ளஸ் 1 இன்ச் ஆட் பண்ணிவிட்டு 16 வைங்க. 16 இன்ச் இந்த லைன்லேருந்து மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து 16 எங்கே வருதோ ஸ்ட்ரெயிட்டாக அங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஷோல்டர் லைன் நம்ம மார்க் பண்ணணும். ஷோல்டர் லைன் வந்து இது எக்ஸலுக்கானதுனால நான் 7.5 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். 7.5 இன்ச்சஸ் கூட நான் ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது நம்ம ஸ்டிச்சிங்காக, இது எக்ஸாக்டாக இது வந்து 1/2 இன்ச். இந்த 1/2 இன்ச்சில் இருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு நம்ம இல்லை 3/4 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம ஷோல்டர் ஸ்லோப் இப்படி கொடுப்போம். நெக் லைன்லேருந்து ஷோல்டருக்கு இப்படி ஜாயின் பண்ணுவோம். இதுதான் ஷோல்டர் ஸ்லோப். இது வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா நம்ம எப்பயுமே வந்து நம்ம ஷோல்டர் வந்து நம்ம பாடியில் பார்த்திங்கன்னா ஷோல்டர் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. நம்ம பாடியில் நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும் நம்ம பாடி. அப்போ ஸ்ட்ரெயிட்டாக வைக்கிறப்ப இந்த எக்ஸஸ் துணியெல்லாம் இங்கே ரிங்கிளாக ஃபார்ம் ஆகிடும், லூஸ் ஆகிடும். அதனால தான் நம்ம இந்த ஸ்லோப் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். இது வந்து மீடியம் நெக்லேருந்து மேக்ஸிமம் நெக் வரைக்கும் கொடுக்கலாம். டீப் நெக் இறக்குறப்ப இந்த ஷோல்டர் ஸ்லோப் கொடுக்கக்கூடாது.
அதெல்லாம் நான் வந்து டீப் நெக் வைக்கிறப்ப சொல்கிறேன். இப்போ நான் வந்து 4 இன்ச்சஸ் தான் பேக் வைக்க போகிறேன்றதுனால நான் ஷோல்டர் ஸ்லோப் வந்து ஒரு 3/4 இன்ச்சு இங்கே கொடுத்துக்கிட்டு அதே மாதிரி இந்த ஸ்லோப் ஆண்டிருந்து ஒரு 7.5 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன். 7.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணி ஆர்ம் டெப்த் லைன் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இந்த ரெண்டுத்துக்கும் இங்கே மேலே போட்டிருக்கோம்லவா ஸ்லோப் இல்லாமல் மேலே லைன், அந்த லைன்லேருந்து இந்த லைனுக்கு மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இங்கே எவ்வளோ வச்சோம் 7.5 வச்சு 5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்தோம். அப்போ 8 இன்ச்சஸ் இங்கே வரும். அந்த 8 இன்ச்சஸை 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி இந்த மிட் லைன் மார்க் பண்ணியிருக்க இடத்துல நம்ம வந்து 7.5 கொடுக்கணும். 1/2 இன்ச் மைனஸ் பண்ணணும். இங்கே வந்து ஒரு 1/4 இன்ச் மைனஸ் பண்ணணும். இது வந்து நம்ம அந்த ஆர்ம் ரவுண்டு வரைகிறதுக்கான ஒரு ஃபிட்டிங்காக இந்த மார்க்கிங் பண்ணுறோம். இப்போ இந்த லைனில் இருந்து நம்ம செஸ்ட் லைன் மார்க் பண்ண போகிறோம். செஸ்ட் லைன்னா பஸ்டோட சைஸ் இங்கே 42 இருக்குல்ல. நம்ம இந்த ஃபேப்ரிக் இது ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியிருப்போம். இந்த 2 பீஸ் இருக்கும். இது பேக் பீஸு. இதே மாதிரி 2 பீஸு ஃப்ரண்ட்டுக்கு வரும். அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை 4 ஃபேப்ரிக் வரதுனால நம்ம 4ஆல் வகுக்க போகிறோம். 42 4ஆல் வகுத்தா 10.5 வரும். 42 பாயிண்ட்டை டிவைடட் பை 4 போட்டிங்கன்னா 10.5 வரும். அந்த மார்க்கிங்கை இந்த செஸ்ட் லைன் மார்க் பண்ணியிருப்போம்லவா, இங்கேருந்து இங்கத்துக்கு மார்க் பண்ணிக்கணும். இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. ஏன்னா 2 இன்ச்சஸ்லாம் கொடுத்தீங்கன்னா துணி உங்களுக்கு ஷேப் வராது. இந்த 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கணும். இப்போ இந்த லைன் மார்க்கிங் பண்ணோம்லவா, இந்த லைனில் இருந்து ஷோல்டர் ஷோ போகிறதுக்கணும். ஃபஸ்ட் நம்ம அதுக்கு நெக் மார்க் பண்ணிடலாம். நெக் வந்து இது எக்ஸல்ன்றதுனால மினிமம் 2.5லேருந்து 3 வைக்கலாம். ஆனால் இங்கே 3 இன்ச்சஸ் வைக்கிற நெக்கு, 3 இன்ச்சஸ் வைக்கிற நெக்கு. இந்த 3 இன்ச்சஸ்லேருந்து இந்த ஸ்லோப் லைனுக்கு ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போட்டுக்கணும். இந்த லைன் நெக் லைன்லேருந்து இந்த லைனை இப்படி ஸ்லாண்டிங்காக ஒரு மார்க் பண்ணிக்கணும். இதுதான் நம்மளோட ஷோல்டர் லைன். இதுதான் ஷோல்டர் ஸ்லோப். இங்கேருந்து நம்ம இந்த 1/2 இன்ச் இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இப்படி கனெக்ட் பண்ணி இப்படி வரும். இதுதான் நம்ம வரைகிற ஆர்ம் லைனு. இங்கேருந்து நம்ம இந்த வேஸ்ட் லைன் மார்க்கிங் எவ்வளோ, வேஸ்ட் லைன் 40. இதே மாதிரி 4ஆல் டிவைட் பண்ணி இங்கே கீழே எவ்வளோ வருதோ அவ்வளோ. இங்கே 10 வருது, எனக்கு 10 வச்சுக்கிறேன். ப்ளஸ் 1.5 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ். இந்த லைனையும் நம்ம இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த ஆர்ம் லைன்லேருந்து வேஸ்ட் லைனுக்கு கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த சீம் எல்லாமே இங்கே ஒரு நேட்ச் போட்டுக்கணும். நீங்கள் இங்கே வந்து இது நம்ம ஷேப்காக ஒரு 1/2 இன்ச் பிடிப்போம்லவா, அது பிடிக்கிறதா இருந்தால் இங்கே மறுபடியும் ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணிவிட்டு அந்த 1 இன்ச்சாண்ட மார்க் பண்ணிக்கணும். நான் இதில் மார்க் பண்ணல, நான் ஃபேப்ரிக்கில் மார்க் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து பேக் பாட்டன். நீங்கள் 4 இன்ச்சு டெப்த் வைக்கிறீங்கன்னா இந்த ஷோல்டர் லைன்லேருந்து மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு நெக் லைன் வரைகிறதுக்கு மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு இதை மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து எவ்வளோ 4 இன்ச் வருதோ அங்கே மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு இந்த நெக் லைனை இப்படி கனெக்ட் பண்ணிடணும். இப்போ உங்களுக்கு எந்த ஷேப் கொடுக்குதோ அந்த ஷேப் கொடுத்துக்கலாம். இங்கே ரவுண்ட் ஷேப் கொடுக்குறதால கொடுத்துக்கலாம், உங்களோட மாடல் பொறுத்து கொடுத்துக்கலாம். இதுதான் ஆக்சுவலாக பேட்டர்ன். இதே பேட்டர்ன் தான் நம்ம ஃப்ரண்ட்டுக்கும் அப்ளை பண்ண போகிறோம். இது ட்ரெஸ்ஸுன்றதுனால ஃப்ரண்ட்டுக்கும் இப்படி தான் அப்ளை பண்ண போகிறோம். சேம் இதே மார்க்கிங் தான் இருக்கும். ஆனால் ஃப்ரண்ட்டில் என்ன டிஃப்ரென்ஸ் வரும்னா, இந்த ஷோல்டர்லேருந்து சென்டர் மார்க் பண்ணியிருப்போம்ல, இந்த ஷோல்டர்லேருந்து சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி இங்கே நெக்கில் இருந்தும் சென்டர் மார்க் பண்ணிடணும். நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வரும். இங்கே மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இந்த அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கல்லவா 4.5, அந்த 4.5ஐ நீங்கள் இங்கே கொடுக்கணும். இங்கே மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி இங்கேயும் அந்த 4.5ஐ மார்க் பண்ணிடணும். இப்போ இந்த லைனை நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இப்படி ஷோல்டர்லேருந்து கனெக்ட் பண்ணுறோம்.
இங்கே அபெக்ஸ் பாயிண்ட்டுன்னு 10.5 மார்க் பண்ணியிருப்போம். இங்கேருந்து இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சும், இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச், இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச் போட்டுட்டு நீங்கள் இந்த லைனுக்கு இப்படி கனெக்ட் கொடுத்துருங்க, ஷேப் கொடுத்துருங்க. இதை அந்த பஸ்ட் ஷேப், அந்த பிரின்சஸ் கட் ஷேப் மாதிரி எடுத்து கொடுக்கறதுக்காக தான். இப்படி பண்ணிவிட்டு இங்கே வந்து இதை கட் பண்ணி எடுத்துருவோம். இது 2 பீஸ் வரும், இது ஒரு பீஸ் வரும். நம்மளுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கணும். இது ஃப்ரண்ட்டு, இது ஃப்ரண்ட்டு, சென்டர் பீஸுன்னு, இங்கே ஃப்ரண்ட்டு, லெஃப்ட் பீஸு, ரைட் பீஸுன்ட்டு கீழே இருக்கிறத ரைட் பீஸ், இப்படி ஆப்போசிட் மார்க் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் மாறாமல் இருக்கும் நம்மளுக்கு. இதுதான் ஆக்சுவல் கட் பண்ணுற பாடியோட பேட்டர்ன். இதை நான் நியூஸ் பேப்பரில் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரண்ட் பேக் போட்டுட்டு தனியாக வச்சுக்கோங்க. அதே அந்த பேக் எடுத்து இன்னொரு நியூஸ் பேப்பரில் ட்ராப் பண்ணிவிட்டு இதே மாதிரி இந்த மார்க்கிங் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் இந்த சென்டர் பார்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், சென்டர் நெக் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து இதே 3 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. 3 இன்ச்சஸ் வச்சுட்டு ஃப்ரண்ட் மட்டும் கொஞ்சம் டீப் இறக்கிக்கலாம். பேக் வந்து 4 இன்ச்சஸ் கொடுத்தோம்னா ஃப்ரண்ட் வந்து 6 இன்ச்சஸ் கொடுத்துக்கலாம். இதுதான் ஃப்ரண்ட்டோட நெக் எடுத்து இப்படி கொடுத்துருவோம். இங்கே நம்ம ஒரு இப்படி வந்து இங்கேருந்து இப்படி வந்து லைட்டாக நான் சின்னதாக ஒரு மாடல் கொடுக்க போகிறேன். இப்படி ஒரு மாடல் கொடுக்க போகிறேன். இதுதான் நான் போட போகிற பேட்டர்ன். இதை நான் போட்டுட்டு உங்களுக்கு அப்புறம் துணியில் வச்சு எப்படி கட் பண்ணுறது அப்படின்ட்டு துணியோட பார்க்கலாம். தேங்க்யூ.